வணக்கம். விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன். தேர்தல் திருவிழா முடிந்துவிட்டது. அம்மா வெற்றி பெற்று விட்டார் என்று அவரது தொண்டர்கள் நடனம் ஆடுகிறார்கள், பட்டாசு வெடித்து கொண்டாடுகிறார்கள். ஐயா அதிகாரத்திற்கு வர முடியவில்லையே என்ற கவலையில் அவரது தொண்டர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள், கவலையுற்றிருக்கிறார்கள். இரண்டு பிரிவினருமே அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த சாமானிய மக்கள். இவர்கள் தாங்கள் ஏற்றுக்கொண்ட கட்சியின் வெற்றி தோல்விகளை தங்களுடைய உணர்வுகளாகவே கருதுகிறார்கள். ஆனால் இவர்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் சட்டமன்றங்களுக்கு உள்ளே மட்டும் இருக்கவில்லை, மன்றத்திற்கு வெளியே மக்கள் மன்றத்தில் இருக்கிறது. வாழ்வுரிமை, கல்வி உரிமை, மருத்துவ உரிமை, சமூக நீதிக்கான உரிமை, சாதிய ஒடுக்குமுறையிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்கான உரிமை என்று பல்வேறு களங்களில் மக்கள் மன்றத்தில் போராட்டம் நடத்துவதின் வழியாகத்தான் ஆட்சி அதிகாரத்தை பணிய வைக்க முடியும். எனவே மக்கள் மன்றத்தில் இத்தகைய போராட்டங்களை நடத்துகிற, தேர்தலில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாத இயக்கங்கள், அவர்கள் நடத்துகிற போராட்டங்களுக்கான உரிமைகள் தொடர்ந்து வழங்கப்படுமா, முடக்கப்படுமா என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்து நிற்கிறது. கடந்த காலங்களில் நாம் கசப்பான அனுபவங்களை சந்தித்திருக்கிறோம். சட்டமன்றத்திற்கு வெளியே இன்றைக்கு பொதுவுடைமை கட்சியும் வந்துவிட்டது. எனவே பொதுவுடைமை கட்சிகளும் மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற அம்பேத்கரிய பெரியாரிய மனித உரிமை இயக்கங்களும் மக்கள் களத்தில் நடத்த வேண்டிய போராட்டத்தை தீவிரமாக முன்னெடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த போராட்டம் தொடர வேண்டும். மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமையான எதிர்க்கட்சியாக சட்டசபைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். எதிர்க்கட்சியினுடைய கடமை என்ற முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு குரல் கொடுக்கும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.